மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு கவுன்சிலிங் லேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ எந்த கட் ஆஃப் வரைக்கும் இந்த வருஷம் சீட்ஸ் வந்து அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வருஷம் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் லாஸ்ட் கட் ஆஃப் என்னவா இருந்திருக்குது, இந்த வருஷம் என்ன கட் ஆஃபாக இருக்க போகுது, கவர்மெண்ட் காலேஜுக்கு எப்படி இருக்க போகுது, எஸ்எஃப் காலேஜுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கவர்மெண்ட்ல வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஒரு 9:1 அப்படிங்கிற ரேஷியோல வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதாவது 10 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 9 சீட்ஸ் கேர்ள்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஒரு சீட் வந்து மென்க்கு, அதாவது மேலுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில போன வருஷம் 2023ல 175 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப் அலாட் ஆயிருக்குது. ஃபீமேலுக்கு 181 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப் அலாட் ஆயிருக்குது. ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து 171 வரைக்கும் மேலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 175 வரைக்கும் ஃபீமேலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிரைவேட் காலேஜ் எஸ்எஃப் காலேஜை பொறுத்தவரையில நம்ம 130 வரைக்கும் மேலுக்கும் 120 வரைக்கும் ஃபீமேலுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போன வருஷம் மேலுக்கு 153 வரைக்கும் கிடைச்சிருக்குது பிரைவேட் காலேஜ்ல, ஃபீமேலுக்கு 130 வரைக்கும் கிடைச்சிருக்குது. அடுத்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி ஓடிஏடி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. போன வருஷம் 176.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. இந்த வருஷம் 169 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே நேரத்தில் பிரைவேட் காலேஜஸ் ஓடிஏடியை பொறுத்தவரையில கவுன்சிலிங்க்கு நமக்கு வராது. பிபிடிக்கு 182 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. பட் இந்த வருஷம் 175 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். போன வருஷம் 131 பிரைவேட் காலேஜுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் நம்ம 130 வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் நமக்கு பிபிடிக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிச்சு அப்படின்னா இதுல இருந்தும் கட் ஆஃப் வந்து எஸ்எஃப் காலேஜை பொறுத்தவரையில குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷனை பொறுத்தவரையில நமக்கு 176.5 அப்படிங்கிறது போன வருஷம் லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. இந்த வருஷம் 170 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். பிஃபார்மை பொறுத்தவரையில 181 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கட் ஆஃப், இந்த வருஷம் 175 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிரைவேட் காலேஜை பொறுத்தவரையில 124 வரைக்கும் இந்த வருஷம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்தவரையில போன வருஷம் 177 லாஸ்ட் கட் ஆஃப், இந்த வருஷம் 171 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிசியன் அசிஸ்டன்ட்டுக்கு 177.5 லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 168 ஈவன் 165 வரைக்கும் இந்த கோர்ஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி போன வருஷம் 176க்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆயிருக்குது கடைசி கட் ஆஃபா. இந்த வருஷம் 167 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் 165 வரைக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். பிரைவேட் காலேஜை பொறுத்தவரையில போன வருஷம் ஒரே ஒரு காலேஜ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண லாஸ்ட் கட் ஆஃப் 170க்கு அலாட் ஆயிருக்குது. இந்த வருஷம் நம்ம 155 வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம் இந்த கோர்ஸ் கவுன்சிலிங்ல கொடுத்தாங்க அப்படின்னா. பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜியை பொறுத்தவரையில லாஸ்ட் கட் ஆஃப் 184 இருந்திருக்குது. இந்த வருஷம் 177.5 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியை பொறுத்தவரையில போன வருஷம் 177க்கு அலாட் ஆயிருக்குது. இந்த வருஷம் 168 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்தவரையில போன வருஷம் 174 லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. இந்த வருஷம் 165 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஏஎஸ்எல்பிக்கு 182.5 லாஸ்ட் கட் ஆஃப், இந்த வருஷம் 180 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரேடியோ தெரப்பிக்கு 176.5 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கட் ஆஃப், இந்த வருஷம் 167.5 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜிக்கு 181.5க்கு போன வருஷம் கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 170.5 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி பொறுத்தவரையில 177 லாஸ்ட் கட் ஆஃப், இந்த வருஷம் 165 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டயாலிசிஸ் டெக்னாலஜி போன வருஷம் 175.5க்கு லாஸ்ட் கட் ஆஃப் கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 163 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆக்குபேஷனல் தெரப்பி 182.28 அப்படிங்கிறது போன வருஷம் லாஸ்ட் கட் ஆஃப், இந்த வருஷம் 176 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பொறுத்தவரையில 174 லாஸ்ட் கட் ஆஃப், இந்த வருஷம் 165 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பொறுத்தவரையில 174 லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. இந்த வருஷம் நம்ம வந்து 164 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இதுல பார்த்த கட் ஆஃப் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ள கட் ஆஃப் தான். மாப் அப் அப்படிங்கும்போது இன்னும் கட் ஆஃப் நமக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார்மாடியை பொறுத்தவரையில கவர்மெண்ட் காலேஜஸ் நமக்கு இல்ல, எஸ்எஃப் காலேஜ் மட்டும்தான். ஃபார்மாடிக்கு போன வருஷம் 100.5க்கு அலாட் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 100 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் போன வருஷம் ஒரே ஒரு காலேஜ் கவுன்சிலிங்ல வந்துச்சு. ஸோ நமக்கு இந்த வருஷம் ஒரு 155 150 அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்குபேஷனல் தெரப்பியை பொறுத்தவரையில 130 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சீட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நமக்கு கவுன்சிலிங் லேட் ஆகிறதுனால கண்டிப்பா கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்பவே குறையும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா
சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.